Hi friends, welcome to Mallis kitchen. Mallis kitchen இன்னைக்கு நம்ம தவா பீஸா தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி செய்ய போறோம். அதுதான் பீஸாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோ மத்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சேர்க்காததுனால பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சுகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறோம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கிங் சோடா வந்து அந்த மாவுல நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்தில் நம்ம பிசைஞ்சுக்கணும். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இருக்கணும் மாவு. அப்பதான் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சாட்டே பண்ண போறோம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொஞ்சமா அதுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப வதக்கணும்னு இல்லை. இப்போ வந்து ஓவன்ல பண்ணோம் அப்படின்னா மேலே நல்லா குக் ஆயிடும் வெஜிடபிள்ஸ்லாம். இந்த மாதிரி தவால பண்ணும்போது குக் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிடுறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க. இதில் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த மாவை போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கணும் பதமும். அப்போதான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஓவன் இல்லாததுனால நம்ம செய்கிறோம் இல்லையா, அதனால மாவை இந்த மாதிரி கையாலே நல்லா உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கையாலே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இதை வந்து நம்ம இப்போ பேனில் வந்து போட்டு வாட்டி எடுக்க போகிறோம். வாட்டி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும்தான் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ எடுத்து சுற்றும் போது அந்த பேனோட சுற்றி வருது பாருங்க அந்த மாவு. ஸோ நமக்கு அந்த கீழே இருக்கிற அந்த பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து திருப்பி வச்சிடலாம். குக்கான பக்கத்தில் தான் இப்போ நம்ம பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இது வந்து நார்மலாக அந்த கிசான் பீஸா சாஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீஸ் வந்து நம்ம துருவி விட்டுக்கலாம் மேலே. சீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்க்குறேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு மேலே நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்கிற அந்த கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸை சேர்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட், ரொம்பவே சிம்பிளான மெத்தட் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மல்லிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் ஒரேகனோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து பீஸாவுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் சீஸை வந்து துருவி விட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நமக்கு இது தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். அதாவது தவால போட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக நமக்கு சுட சுட நமக்கு பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த பீஸா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த பீஸாவை இன்றைக்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.